ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ரிலா எவ்ரிதிங் சேனல். ஸோ நம்ம சேனலில் இது வந்து புதன்கிழமை எடுத்த வீடியோ தான். ஸோ பாப்பாவுக்கு காலையிலேயே வந்து தயிர் சாதமும் மீல் மேக்கரும் ஃப்ரை பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு. எனக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேவுர் சேமியா வாங்கிட்டு வந்து அது வந்து நல்லா வேக வச்சு தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் நெய்யெல்லாம் போட்டு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேவுர் சேமியா. உங்களுக்கெல்லாம் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் மதர்சா கிளம்பி போயாச்சு. ஸோ மதர்சா வந்து முடிச்சுட்டு வந்து ஒரு 12:30 போல் வந்து வீட்டுக்கும் வந்து கிளம்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் தம்பி ஆர்டர் போட்டு இது சாத்துக்குடி ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ்லாம் வந்து வாங்கியிருந்தான் கேப்சினோவில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் வந்து லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. காலையிலே வந்து சாப்பாடு வந்து வடித்து வச்சாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ரசம் வச்சு சிக்கன் வந்து கிரேவி மாதிரி செஞ்சாச்சு. ஒரு கூட்டு பொரியல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பீன்ஸ் வந்து முட்டை போட்டு பொரியல் பண்ணி சாப்பிடணும்னு ரொம்ப கொஞ்ச நாள் ஆசையாகவே இருந்தது. ஸோ நமக்கு வந்து கிளாஸ் போகிறனால எதுவுமே செஞ்சு சாப்பிட டைம் தான் இருக்க மாட்டேன்னுது. ஸோ லஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா பால் வாங்கி டீ போட்டு குடித்தாச்சு. ஸோ வியாழக்கிழமை வந்து மதர்சாவுக்கு வந்து கொஞ்சம் பாயாசம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியத்து. ஸோ அதுக்காக வந்து என் தம்பியை கூட்டிகிட்டு வந்து பாலக்கரைக்கிட்ட வந்து ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கம்மி விலையாக இருக்கும், முந்திரி திராட்சையெல்லாம். ஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு டிஃபன் வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டோம்.